Hi friends, welcome back to our channel. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா private medical college in தமிழ்நாடு ரீஜன். தமிழ்நாடுல இருக்கிற private medical college அதோட seat matrix and fees, management quota, self financing seat and minority quota எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் தான் பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அது மூலமா நாங்கள் ப்ரொவைட் பண்ற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காம அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இன் தமிழ்நாடு ரீஜன். சீட் மேட்ரிக்ஸ், ஃபீஸ் டீடைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, self financing seat, management quota seat and minority quota seat. Minority quota seats அப்படின்னா 3 types இருக்கு. தெலுங்கு மைனாரிட்டி அண்ட் மலையாளம் மைனாரிட்டி அண்ட் கிறிஸ்டியன் மைனாரிட்டின்னு 3 டைப்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லை, டோட்டல் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் 2350 எம்பிபிஎஸ் சீட்ஸ் அவைலபிளாக இருக்கு. அண்ட் இதே நான் மைனாரிட்டி காலேஜில் பார்த்துட்டோம் அப்படின்னா 9 காலேஜஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதே மைனாரிட்டி காலேஜஸாக ஒரு 6 காலேஜ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதே மைனாரிட்டி நெட்வொர்க்காக ஒரு காலேஜ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. மொத்தம் 16 காலேஜஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு வருது. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் தான். எவ்வளோ எம்பிபிஎஸ் சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது, அது எந்த லொக்கேஷனில் இருக்குது, அது என்ன மைனாரிட்டியில் வருது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இது சேலம் லொக்கேஷனில் இருக்குது. இது தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ். இந்த காலேஜில் வந்து எம்பிபிஎஸ் சீட்ஸாக ஒரு 150 எம்பிபிஎஸ் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், வேலூர் லொக்கேஷனில் இருக்குது. இது வந்து ஒரு மைனாரிட்டி நெட்வொர்க் காலேஜ். இது கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 84 சீட்ஸ் வந்து போயிடும். நியர்லி இந்த காலேஜில் வந்து எம்பிபிஎஸ் சீட்ஸாக ஒரு 100 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், பெரம்பலூர் லொக்கேஷனில் இருக்குது. இந்த காலேஜ் வந்து தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ். இதில் வந்து நியர்லி ஒரு 150 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் இந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், திருவள்ளூர் லொக்கேஷனில் இருக்குது. இது நான் மைனாரிட்டி காலேஜ். ஒரு 150 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் கற்பக விநாயகா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர், காஞ்சிபுரம் லொக்கேஷனில் இருக்குது. இது நான் மைனாரிட்டி காலேஜ். இதில் ஒரு 100 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா கற்பகம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச், கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இருக்குது. இந்த காலேஜ் வந்து தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ். ஒரு 150 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து KMCH இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச், கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்குது. இதுவும் நான் மைனாரிட்டி காலேஜ். இந்த காலேஜில் எம்பிபிஎஸ் சீட்ஸாக ஒரு 150 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா மாதா மெடிக்கல் காலேஜ், சென்னை ரீஜனில் இருக்குது. இது நான் மைனாரிட்டி காலேஜ். இந்த காலேஜில் 150 எம்பிபிஎஸ் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மெடிக்கல் காலேஜ். இது வந்து காஞ்சிபுரம் லொக்கேஷனில் இருக்குது. நான் மைனாரிட்டி காலேஜ். எம்பிபிஎஸ் சீட்ஸாக ஒரு 150 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா பனிமலர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச், சென்னை ரீஜன். இது நான் மைனாரிட்டி காலேஜ். அண்ட் இந்த காலேஜில் வந்து எம்பிபிஎஸ் சீட்டாக ஒரு 150 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா PSG இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச், கோயம்புத்தூர் ரீஜன். இது நான் மைனாரிட்டி காலேஜ். இந்த காலேஜில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 250 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து ஸ்ரீ மூகாம்பிகா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட். இது வந்து ஒன் அண்ட் ஒன்லி மலையாள மைனாரிட்டி காலேஜ். இதில் வந்து ஒரு 100 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் எதுன்னு பார்த்துட்டா ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இது வந்து தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ். 150 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த காலேஜ் வந்து சென்னை ரீஜனில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் எதுன்னு சொல்லி பார்த்துட்டா தாகூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், சென்னை லொக்கேஷனில் இருக்குது. இது வந்து நான் மைனாரிட்டி காலேஜ். நியர்லி 150 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் எதுன்னு சொல்லி பார்த்துட்டா திருச்சி SRM மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர், திருச்சி ரீஜன்.
இந்த காலேஜ் வந்து தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ். நியர்லி 150 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் எதுன்னு சொல்லி பார்த்துட்டா வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் மதுரை ரீஜனில் இருக்குது. நியர்லி 150 MBBS சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து நான் மைனாரிட்டி காலேஜ். அண்ட் தென் இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஒரு 16 காலேஜஸ்லாம் பார்த்தோம். தெலுங்கு மைனாரிட்டி அண்ட் மலையாள மைனாரிட்டியில் பார்த்துட்டோம்னா ஒரு 6 காலேஜஸ் இருக்குது. மொத்தம் 850 சீட்ஸ் இருக்குது. இதில் ஸ்டேட் கோட்டா ஃபீஸா ஸ்டேட் கோட்டாவில் மொத்தம் 425 சீட்ஸ் இருக்குது. 50%. அவங்களுக்கு ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஒரு 4 lakhs வரைக்குமே ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஒன்லி டியூஷன் ஃபீஸ் தான். தென் வந்து மைனாரிட்டி கோட்டாவில் பார்த்துட்டோம் அப்படின்னா 298 சீட்ஸ் இருக்குது 35%. அண்ட் இதே வந்து NRI கோட்டா பார்த்துட்டோம் அப்படின்னா மொத்தம் 127 சீட்ஸ் இருக்குது 15%. அண்ட் நெக்ஸ்ட் CMC வெள்ளூர் பார்க்கலாம். இதில் பார்த்துட்டோம்னா ஒரு 100 சீட்ஸ் வந்து MBBS சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதே மைனாரிட்டி நெட்ஒர்க்கில் பார்த்துட்டோம்னா ஒரு 84 சீட்ஸ் இருக்குது. இதே ஓப்பன் SC ST கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா ஒரு 15 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதே சென்ட்ரல் பூலில் ஒரு சீட் இருக்குது. அண்ட் தென் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் மட்டுமே ஸ்டேட் கோட்டாவாக இருந்துச்சுன்னா 4 lakh to 7 lakh வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்துச்சுன்னா 12.5 lakhs அந்த ரேஞ்ச் வாங்கிட்டு இருக்காங்க. மைனாரிட்டி கோட்டாவாக இருந்ததுன்னா 12.5 lakh. NRI கோட்டாவாக இருந்தால் ஒரு 23 lakhs அந்த ரேஞ்ச் வாங்கிட்டு வராங்க. ஸோ NRI லேப்ஸ்ட் கோட்டாவாக இருந்ததுன்னா 20.5 lakhs வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இயர் ஆன் இயர் வந்து இந்த டியூஷன் ஃபீஸ் எல்லாமே வேரியேஷன் வரும். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா அது தனி. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா டியூஷன் ஃபீஸ்லேருந்து இயர் ஆன் இயர் வந்து ஒரு 3 lakh to 4 lakh வந்து ஒரு இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.